இன்னைக்கு ஸ்பெஷல் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்ய போறோன்றத அலமேலு சொல்லி தர போறா. அவளோட ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா. ஏன்னா எனக்கு தெரியாது, நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்க போறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கலாம் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு எல்லாமே போட்டிருக்கோம். அது வதங்கின உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா போடுறோம். நாங்கள் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வெங்காயம் போடுறோம். ஒரு 2 வெங்காயம் போல் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு ஆட்டுக்கால் தான் வாங்கியிருக்கோம். ஒரு செட் ஆட்டுக்கால். 4 கால் இருக்கும்ல ஒரு ஆடுக்கு, அதுதான். ஸோ அதுதான் பாயா பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோங்க பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்குவோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேவையான அளவு எவ்வளோ அப்படின்னு எங்களை கேட்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் உப்பு குவான்டிட்டி ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. தக்காளி ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி போல் போட்டிருக்கோம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கும். வதக்கு என்று நன்றாக வதக்குங்க. நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்குற வரைக்கும் அதை வதக்குங்க. இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் நாங்கள் நைட்டே வாங்கிட்டோம். ஏன்னா எப்போவுமே ஆட்டுக்கால் மட்டும் நைட்டே வாங்கி நம்ம ஒரு 6-7 விசில் விட்டுட்டு மறுநாள் குக் பண்ணாதான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கும். ஸோ அது நம்ம விசில் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டெல்லாம் போடுவோம்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பெல்லாம் போடும்போது அந்த ஃப்ளேவர் ஆட்டுக்காலில் இறங்கும். நைட்டு ஒரு 7 விசில் 8 விசில் விட்டுருங்க. அப்படியே எடுத்து வச்சுருங்க. மறுநாள் காலையில் குக் பண்ணும்போது திருப்பி ஒரு 7 விசில் விட்டு குக் பண்ணணும். ஸோ இது நாங்கள் நேற்று வாங்கி வேக வச்ச ஆட்டுக்கால். நீங்கள் மறந்துடாதீங்க, எப்போவுமே முந்தின நாளே வாங்கி ஆட்டுக்கால் வேக வச்சுருங்க. நேற்று நைட்டு வேக வச்ச ஆட்டுக்காலை இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அழகாக இருக்குல்ல பார்க்கவே. இப்போ நெக்ஸ்ட் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து பக்கத்து பர்னரில் வந்து கோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. கோஸ் பொரியல். அது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார், கோஸ், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், கோஸ் பொரியல். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல, சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு எல்லாம் போடுவோம்ல, வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3-4 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு, அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை அடிக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மட்டன் சுக்கா மாதிரி இருக்குல்ல பார்க்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் கற்றுக்கிட்டே இருக்கேன் அலமேலு ஷெஃப் கிட்ட. நீங்களும் கற்றுக்குங்க. நல்லா மேரினேட் ஆகிடுச்சு பாருங்களேன். நாங்கள் வதக்க அது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இது வந்து நேற்று வேக வச்ச தண்ணி. அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதோடையே ஊற்றிடுங்க. ஊற்றி இப்போ இந்த குக்கரை கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிடுவோம். இப்போ மறந்துடாமல் 7-8 விசில் விடணும் நம்ம. அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வேகும். நேற்று நைட்டு ஒரு 7 விசில் விட்டோம். இப்போ ஒரு 8 விசில் விட போகிறோம். பாருங்கள், தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட அவ்வளோதான், குக்கரை மூடிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரெடி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதில் நெக்ஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா, தேங்காய், அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கோம், கசகசா போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், ஒரு 5-6 முந்திரி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அங்கே ஒரு 8 விசில் வந்ததுக்கப்புறம் இதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விசில் விட்டு 7 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணி இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சொன்னோம்ல, இந்த முந்திரி, சோம்பு, கசகசா, தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணுறோம்.
அங்கே வந்து பக்கத்தில் சாம்பார் கொதிச்சிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு. ஃபைனலாக ஆட்டுக்கால் பாயா ரெடி. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் பாயா சூப்பராக ரெடி ஆகிட போதும். பாருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுது அவங்களுக்கு. ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம் ஆப்பம்லாம் வச்சு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் தோசை தான் சுட போகிறோம். நல்லா கொதிக்குது பாருங்க. தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிச்சு அந்த ஃப்ளேவர் மாறிடும். ஸோ கொதிச்சது போதும். இப்போ வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடுவோம். பெப்பர் மறந்துடாதீங்க, கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ காரம் கொஞ்சம் தூக்கலாக நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். பெப்பர் பவுடர் போட்டுங்க மறக்காமல். கொத்தமல்லி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி. சாப்பிடவாங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல்.